இங்க இந்த அக்காவும் தங்கச்சியும் பேப்பர் கிரெயின் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா 1000 பேப்பர் கிரெயின் செஞ்சா இவங்க நினைச்சது நடக்கும்னு ஒரு புக்ல போட்டிருக்கு. அதனால இவங்க 2 பேரும் போட்டி போட்டு செய்றாங்க. இவளோட அக்கா எப்பவும் சோர்வா இருக்கா. அப்படி ஒரு நாள் இவங்க 2 பேரும் பேப்பர் கிரெயின் செஞ்சுட்டு இருக்கப்போ அவ அக்காவுக்கு உடம்பு முடியாம போயிடுது. இருந்தாலும் அவ தங்கச்சி கிட்ட எதுவும் காட்டிக்காம சிரிச்சுட்டே இருக்கா. அப்படி ஒரு நாள் நைட் அவ தங்கச்சி முழிச்சு பார்க்கும்போது அவ அக்கா ராத்திரி வெளியே உட்காந்து பேப்பர் கிரெயின் செய்யறா. உடனே அவ தங்கச்சியும் தூங்காம அவ அக்கா பக்கத்துல உட்காந்து பேப்பர் கிரெயின் செய்யறா. கொஞ்ச நாள் போக அவளோட அக்காவுக்கு ரொம்பவே உடம்பு முடியல. அவங்க பாட்டி தான் ஃபுல்லாவே இவளை பார்த்துட்டு இருக்காங்க. ஆட்டி அவ அக்காக்கு சாப்பாடு ஊட்டும் போது உனக்கு சரியாயிரும்கான்னு சொல்றா. அந்நேரம் இவளுக்கும் பயங்கர இருமல் வந்துருது. தங்கச்சியும் நைட்டு ஃபுல்லா இரும்பிட்டே இருக்கா. பார்த்தா வாயில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அவ கையில இருந்து ரத்தத்தை பார்த்துட்டு இருக்கிறப்போவே மயக்க போட்டு விழுந்துடுறா. காலையில ஏஞ்சதும் தான் அவங்க பாட்டி இவ மயக்க போட்டு விழுந்ததை பாக்குறாங்க. அவளை வேற ரூம்க்கு கூட்டிட்டு போய் மருந்து கொடுத்து சரி பண்ண பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த அவ அக்கா வேகமா பொம்மை செஞ்சு முடிச்சா அவ தங்கச்சிக்கு சரியாயிடும்னு பாக்குறா. இவ அவசரத்துல பொம்மை செய்ய அது பேப்பரும் கிழிஞ்சிருது. அந்நேரம் அவ பாட்டி கத்தி அழுறாங்க. பார்த்தா அவ தங்கச்சி இறந்துட்டா. அவ அக்காவோ அழுதுட்டே அவ தங்கச்சி செஞ்ச பொம்மைய பாக்குறா. அவ தங்கச்சி தான் ஃபர்ஸ்ட் 1000 பேப்பர் கிரெயினை செஞ்சிருக்கா. அவ வேண்டின மாதிரியே அவ அக்காக்கு சரியா இருக்கு. கொஞ்ச நாட்கள் போக தங்கச்சி செஞ்ச பொம்மை கூட அவ அக்கா செஞ்ச பொம்மையும் இருக்கு. அவ தங்கச்சி செஞ்ச பேப்பர் கிரெயின்ல எப்பவும் ஒன்னா இருக்கணும்னு எழுதியிருக்கா. ஆக்சுவலா இந்த 2 குழந்தைங்களுக்குமே உடம்பு சரியில்லை. அதை தெரிஞ்ச அவங்க அப்பா இந்த 2 குழந்தைங்களையும் அனாதையா விட்டுட்டு போயிடுறாங்க. இவங்க பாட்டி தான் இவங்க 2 பேரும் எடுத்து வளர்க்குறாங்க. இவங்க 2 பேரும் பொம்மை செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாகணும்னு தான் ஆசைப்பட்டிருக்காங்க. கொஞ்ச நாட்கள் போக அவ அக்காவும் இறந்து போயிடுறா. அவ தங்கச்சி நினைச்ச மாதிரி 2 பேரும் ஒன்னா சொர்க்கத்துல இருக்காங்க.